இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 18 முதல் 23 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது: விதைப்பவர் உவமையை பற்றி கேளுங்கள். வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறையாட்சியை குறித்த இறை வார்த்தையை கேட்டு புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை தீயோன் கைப்பற்றி செல்வான். பாறை பகுதியில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேரற்றவர்கள். எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். இறை வார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்தவுடனே தடுமாற்றம் அடைவார்கள். முட்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள். இவர்களுள் சிலர் 100 மடங்காகவும், சிலர் 60 மடங்காகவும், சிலர் 30 மடங்காகவும் பயனளிப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திரு அவையானது புனிதர்களான அன்னை மரியாளின் பெற்றோர்களும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தாத்தாவும் பாட்டியுமாய் இருக்கக்கூடிய சுவைக்கீன் அன்னம்மாள் இவர்களுடைய திருவிழாவை கொண்டாட அழைப்பு விடுக்கிறது. இந்த சுவைக்கீன் அன்னம்மாள் தம்பதியினர் திருமணமாகியும் நீண்ட ஆண்டுகளாக குழந்தை செல்வம் இல்லாமல் வேதனையோடு இருந்திருக்கிறார்கள். பின்பு கடுமையான தப முயற்சியினாலும் ஜெபத்தினாலும் ஆண்டவருடைய இரக்கத்தை அருளை பெற்று ஒரு குழந்தை செல்வத்தை ஆசீர்வாதமாய் பெற்றிருக்கிறார்கள். அந்த குழந்தைதான் அற்புதமான அன்னை மரியாள். ஆண்டவர் தாமதமாக இவர்களுக்கு ஒரு குழந்தை செல்வத்தை கொடுத்தாலும் அந்த குழந்தை ஆசீர் பெற்ற பெண்களுள் பேறு பெற்றவராயிருந்தார். இந்த உலகத்தில் மீட்பரை பெற்றெடுக்கக்கூடிய மீட்பரின் தாயை பெற்றெடுக்கும் அருளை, ஆசீர்வாதத்தை இந்த சுவைக்கின் அன்னம்மாள் தம்பதியினர் பெற்றார்கள். ஆம், அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ நாம் வேண்டக்கூடிய ஒரு காரியம் நமக்கு தள்ளி போய்கொண்டே கைகூடாமல் தள்ளி போய்கொண்டே இருக்கிறது என்றால் நிச்சயமாக ஆண்டவர் ஏதோ ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க போகிறார். இந்த திருவிழான் வழியாக நாம் அதை முக்கியமாய் கற்றுக்கொள்ள முடிகிறது. விவிலியத்திலே பார்க்கிறோம், ஆண்டவர் குறிப்பாக ஆபிரகாம் சாராள் தம்பதியினருக்கு நீண்ட நெடி ஆண்டுகளுக்கு பின்பாய் ஒரு குழந்தை செல்வத்தை கொடுத்தார். அந்த குழந்தை செல்வம் கடற்கரை மணலைப் போலவும் விண் மீன்களைப் போலவும் சந்ததி பெறுவதற்கான ஒரு அடையாள குழந்தையாய் இருக்கிறது. ஒரு ஆசீர்வாதமான குழந்தையாய் இருக்கிறது. அந்த குழந்தைதான் ஈசாக்கு. அதே போல புதிய ஏற்பாட்டிலே சக்கரியா எலிசபெத் தம்பதியினர் வயது முதிர்ந்த காலத்திலே
அற்புதமாய் இவர்களுடைய ஜெபம் கேட்ட ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு குழந்தை செல்வத்தை கொடுத்தார். அந்த குழந்தை இயேசு கிறிஸ்துவை கருவிலே கண்டு உணரும்படியான அருளால் நிறைந்த ஒரு குழந்தையாயிருந்தது. இதோ இறைவனின் செம்மறி என்று இயேசு கிறிஸ்துவை மக்களுக்கு சுட்டி காண்பிக்கக்கூடிய ஒரு குழந்தையாயிருந்தது. நமக்கும் இப்படியான பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் பாதுகாத்து வைத்திருக்கிறார். நமக்கு உரிய பங்கை சிறப்பாக பாதுகாத்து கொடுக்கக்கூடியவர் நம் ஆண்டவர். இதோ நம்முடைய வேண்டுதலை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவர் நமக்கு தேவையானதை சரியானதை சரியான நேரத்திலே கொடுப்பார். ஒருவேளை ஐயோ ஆண்டவர் இன்னும் என் ஜெபம் கேட்டு என்னை ஆசீர்வதிக்கவில்லையே, இவ்வளவு காலம் தாழ்த்துகிறாரே என்று நாம் சோர்ந்து போயிருக்கலாம். இதோ இந்த சுவைக்கின் அன்னம்மாள் தம்பதியினருக்கு அருள் நிறைந்த பெண்களுள் பேறு பெற்ற ஒரு குழந்தை செல்வத்தை கொடுத்தது போல உங்களுக்கும் நிச்சயமாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடும். நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள், சோர்ந்து போய்விடாதீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இந்த சுவைக்கின் அன்னம்மாள் தம்பதியினர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிற்கு தாத்தாவும் பாட்டியுமாய் இருக்கிறார்கள். இந்த நாளிலே நம்முடைய குடும்பத்திலே இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நம்முடைய தாத்தா பாட்டி இவர்களுக்காய் நன்றி சொல்லுவோம். இவர்கள் நம்மோடு இப்பொழுது இருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்களை அன்போடு நாம் கவனித்துக் கொள்ளுவோம். ஒருவேளை நம் மத்தியில் அவர்கள் இல்லை என்று சொன்னால் அவர்களுக்காய் இந்த நாளிலே நாம் சிறப்பாக ஜெபம் செய்வோம். ஏனென்றால் இவர்கள் எத்தனையோ பல தியாகங்களை நமக்காய் நம்முடைய குடும்பத்திற்காய் செய்திருக்கிறார்கள். வயது முதிர்ந்த காலத்திலே இவர்களை நாம் அன்போடு கவனித்துக் கொள்ள அழைக்கப்படுகிறோம். இந்த திருவிழா அதற்கான ஒரு அழைப்பை கொடுக்கிறது. நம்முடைய தெருவிலே நம்முடைய ஊரிலே இருக்கக்கூடிய இந்த வயது முதிர்ந்தவர்களை எல்லாம் இதோ இந்த நாளிலே சந்தித்து நாம் சிறப்பாக ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். அவர்களுக்கு என்ன தேவை என்பதை கேட்டு நம்மால் இயன்ற அளவிற்கு அவர்களுக்கு உதவி செய்வோம். அதுதான் இந்த திருநாளின் ஒரு அர்த்தம், அடையாளமாய் இருக்கும். எனவே இந்த சுவைக்கின் அன்னம்மாள் இவர்களுடைய திருவிழாவிலே வயது முதிர்ந்தவர்களை நாம் அன்போடு கவனித்துக் கொள்ள ஒரு உறுதி எடுப்போம். இந்த புனிதர்கள் நமக்காய் நம்முடைய குடும்பத்திற்காய் வளமையோடு பரிந்து பேசுவார்கள். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. புனிதர்களான சுவைக்கின் அன்னம்மாள் இவர்களை எங்களுக்கு கொடுத்ததற்காய் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்னை மரியாள் என்னும் குழந்தை செல்வத்தை இந்த தம்பதியினருக்கு கொடுத்ததற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மரியாளின் வழியாக இயேசு ஆண்டவரே நீர் இந்த உலகத்திற்கு வந்ததற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இன்று தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. குறிப்பாக இந்த நாளிலே எங்களுடைய பெற்றோர், எங்களுடைய தாத்தா பாட்டி, இனமாக வயது முதிர்ந்தவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே இவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. பல நேரங்களில் இவர்களுக்கு எதிராய் நாங்கள் பேசி இருக்கிறோம், இவர்கள் பேச்சை மதிக்காமல் இருந்திருக்கிறோம், இவர்களை காயப்படுத்தி இருக்கிறோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே. நீ வரக்கூடிய நாட்களில் நாங்கள் இவர்களை அன்போடு பராமரித்துக் கொள்ளும்படியாய், இவர்களுக்கு உதவி செய்யும்படியான நல்ல மனதை தாரும் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலும் நோயாளர் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீரே உம்முடைய திரு கரத்தினால் தொட்டு இவர்களை குணப்படுத்துவீராக. கடன் தொல்லைகளிலிருந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை தாரும்.
குறிப்பாக இந்த நாளிலே குழந்தை செல்வத்திற்காய் நீண்ட ஆண்டுகளாய் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீரே உம்முடைய வல்லமையான அருள் கரத்தினால் இவர்களை ஆசீர்வதிப்பீராக. இன்னும் சிறப்பாக வேலை வாய்ப்பிற்காகவும் திருமண காரியங்களுக்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய மனம் குளிரும்படியான அருளை ஆசீர்வாதத்தை தாரும் ஆண்டவரே. இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாப்பீராக. எங்களுடைய வாழ்வில் வரக்கூடிய தடைகளை எல்லாம் நாங்கள் தாண்டி வருவதற்கான அருளை ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. குடி நோயாளர்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, இவர்களுக்கு விரைவில் நல்ல ஒரு மனமாற்றத்தை கொடுப்பீராக. இதோ படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் சிறந்து வளரும்படியாய் செய்தருளும். எந்த தீய எண்ணங்களும் தீய சக்திகளும் நோய் நொடிகளும் எங்களை நெருங்காதபடியாய் ஆண்டவரே நீரே எங்களை பாதுகாத்தருளும். இன்னும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மரித்தவர்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை தாரும். நாங்கள் மனதில் நினைத்திருக்கிற எல்லா நன்மையான காரியங்களும் இன்று எங்களுக்கு கைகூடும்படியாய் நீரே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் மீட்பராய் அதை இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம். ஆமென்.